மோஸ்ட்லி சண்டேனா எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த வார சண்டே மட்டும் எங்கள் கிச்சனுக்கு லீவ் விட்டாச்சு. எங்கள் பாப்பா வந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியது இருந்தது. அதனால இன்றைக்கி நான் சமைக்கலை, வெளியில் தான் சாப்பிட்டோம். ஸோ அதுவும் சிம்பிளாக தான் சாப்பிட்டோம், நான்வெஜ்லாம் சாப்பிடல. அதனால் மறுநாள் சரி ஏதாவது வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கலான்னு வெட் மார்க்கெட் போயிருந்தேன். யூஸ்வலாக திங்கக்கிழமை இங்கே வந்து வெட் மார்க்கெட்லாம் இருக்காது, க்ளீனிங் பர்பஸ்க்காக. எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு கடை இருக்குது, சிக்கன் கடை. அது மட்டும் 11:30 வரைக்கும் இருக்கும். ஸோ 11:30க்குள்ளே போனால் நம்ம வாங்கிக்கலாம். அங்கே தான் இந்த இறாலும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, கீ ரைஸ் பண்ணிவிட்டு இறால் 65 போட்டுட்டு அப்புறம் சிக்கன் குருமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு தான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பசங்களுக்கு 1 வீக் இப்போ வந்து ஹாலிடே, எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் லீவ் விட்ருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூடாக சமைச்சு கொடுத்தோன்னா அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் 1 வீக் வந்து இந்த மாதிரி தான் மெனு இருக்கும். அதனால தான் லேட்டாகவும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 12க்கு தான் ஆரம்பித்தேன். இந்த கீ ரைஸில் வரமிளகா இருக்கு இல்லையா, அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது நல்லா அந்த கீலே ரோஸ்ட் ஆகணுன்னு அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த காரமே தெரியாது, அந்த மிளகாயில் உள்ள காரமே. அதனால் எப்போ கீ ரைஸ் பண்ணாலும் அதில் ஒரு 2 வரமிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுருவேன். அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரைஸுக்கு எல்லாமே தாளித்து விட்டு குக்கரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் குருமா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ரைஸ் எல்லாம் தாளித்து விட்டாச்சு. இப்போ குருமாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து மசாலா பொடியெல்லாம் போட்டு வேக வச்சுக்கிட்டு மூடி வச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காயும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இறால் மட்டும் பொரிச்சு எடுத்தோம்னா சமையல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ குக் பண்ணி முடித்தோடனே சூடாக இருக்கும்போதே பசங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட கொடுத்துட்டேன். எப்போ நான்வெஜ் சமைச்சாலும் அந்த இஞ்சி பூண்டு வாசனை வரையிலேயே பசிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பசிக்குதும்பாங்க. அதனால் இப்போவே போட்டு கொடுத்துட்டேன், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும்ன்ட்டு. நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்குது இங்கே. காலையில் யோகா முடித்ததோட எப்போவுமே குளிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால ஒரு வேலை முடிச்சுட்டு செய்யலாம் கடகடன்னு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து சமைக்கும் போதே ஓரளவுக்கு வந்து பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டேன். இப்போ வந்து மேடையை தொடச்சிட்டு அப்படியே கையோடு வந்து கிச்சனையும் கூட்டி விட்டால் வேலை முடிஞ்சிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தேன். என்னோடய ஹஸ்பண்டும் இந்தோனேஷியா போயிருந்தாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு.